பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிற மீடியா இருக்கிற நாட்டுல அந்த பிரிஜ்பூஷன் சிங் முன்னாடி எஃப்ஐஆர் பண்ணாங்க. பப்ளிக்ல வந்து சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு 1 hour அந்த ஜெயிலில் போடுறதுக்கு ஸ்டேஷன் போடுறதுக்கு இந்த सिस्टम को முடியலனா எங்க இருக்கு डेमोक्रेसी? किधर है डेमोक्रेसी? मैं पूछना चाहता हूं. आज बड़े बड़े बात बोलते हैं सेंट्रल हुकूमत. मैं आपको बताना चाहता हूं, ग्लोबल हंगर इंडेक्स में जो 125 जो रैंकिंग है, 111 का जो रैंकिंग है वो इंडिया को है. आज मोदी साहब ने बड़े बड़े बात करते हैं, विश्व गुरु का बात करते, शर्म नहीं आता तुम लोग को? बीजेपी वालों को विश्व गुरु का बात करते हैं बड़े बड़े बात करने वाले बीजेपी का लीडर्स और उनको सपोर्ट करने वाले ये जो गोदी मीडिया. मैं पूछना चाहता हूं, ग्लोबल हंगर इंडेक्स में आउट ऑफ 125 रैंक में 111 रैंक जो इंडिया को थे, शर्म है वो इंडिया के लिए. ये मीडिया बात नहीं करता, गोदी मीडिया ये बात नहीं करता. गोदी मीडिया बात करता है हिंदू मुस्लिम हिंदू मुस्लिम हिंदू मुस्लिम. इंडिया का इश्यू हिंदू मुस्लिम नहीं है, इंडिया का इश्यू हंगर है, इंडिया का इश्यू अनएम्प्लॉयमेंट है, इंडिया का इश्यू फार्मर जो खुदकुशी कर रहे हैं वो है इंडिया का इश्यू. इंडिया का इश्यू स्टूडेंट्स का है, इंडिया का इश्यू वुमेन सेफ्टी का है, वो इंडिया का इश्यू हमारे अग्रिकल्चर के बारे में है. ഈ രാജ്യത്തിന്റെ മാനവികമായ സൗഹൃദത്തെ തകർത്ത് തരിപ്പണമാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്ന, മനുഷ്യർക്കിടയിൽ അസ്പൃശ്യതയെ വളർത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന, പരസ്പരം തമ്മിലടിക്കാൻ സായുധ കലാപങ്ങൾക്ക് സൗകര്യമൊരുക്കിക്കൊണ്ടിരിക്കുന്ന സംഘപരിവാർ നിയന്ത്രിതമായ ഈ രാജ്യത്തിന്റെ അപകടകരമായ രാഷ്ട്രത്തിന്റെ വിരുദ്ധമായ സംവിധാനത്തെ ബാലറ്റ് കൊണ്ട് അതിജീവിക്കാനുള്ള പ്രാപ്തി നേടുക എന്നതാണ് നമ്മുടെ മുന്നിലുള്ള ഏക മാർഗം എന്നെ ഈ സന്ദർഭത്തിൽ ഓർമ്മപ്പെടുത്താൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. ഞാൻ ദീർഘമായൊരു പ്രഭാഷണത്തിന് മുതിരുന്നില്ല. ഒറ്റ കാര്യം എന്റെ പ്രിയപ്പെട്ടവരോട് പറയുകയാണ്, ഇന്ന് മുതൽ നിങ്ങൾ കറകളഞ്ഞ രാഷ്ട്രീയ പ്രവർത്തകരായി മാറണം. SDP-യുടെ പ്രവർത്തകരായി, അതിന്റെ അനുഭാവികളായി, അത് തീരുമാനിക്കുന്ന പരിപാടികൾ എത്തിച്ചേരുന്ന നാം ഓരോരുത്തരും ഇവിടെ നിന്നും പിരിഞ്ഞു പോയാൽ. சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடந்திருக்கிறது. அதனால SDPI கட்சி இங்கே மாநாடு நடத்துகிறது. ஃபாதர் அவர்களும் அடியனும் இந்த மேடையில கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செய்தி தான் உங்களோடு. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் என்பதை இரண்டு பார்வையை தான் பார்க்கிறார்கள். இப்போ சபரிமலை நோக்கி இந்து சகோதரர்கள் எல்லாம் சாரியாக செல்லக்கூடிய ஒரு மாதம் ஐயப்பனுக்கு கொண்டு போகும்போது இருமுடி கட்டுவார்கள். அதற்கு பேரு இருமுடின்னு பேர். இந்த பக்கம் ஒரு முடி, அந்த பக்கம் ஒரு முடி கட்டுவாங்க. தமிழ்நாட்டு மக்களும் இருமுடிதான் கட்டுவார்கள். ஒன்னு ஆளுங்கட்சி, இன்னொன்னு இங்க இருக்கிற எதிர்கட்சி. ஆக இருமுடி கட்டு இந்த முறை மட்டும் நிச்சயமாக பிஜேபிக்கும் RSSக்கும் எதிரானதாக சமர்ப்பிப்பார்கள் என்பதை தெரிவிக்கிறேன். பிஜேபிக்கும் RSSக்கும் எதிரான ஒரு முடிவை தமிழ்நாடு மக்கள் தருவார்கள். அதற்கான ஒரு எழுச்சி தான் இங்கு நடக்கிறது. ஏன், என்ன காரணம்? மதச்சார்பின்மை என்று பேசப்பட வேண்டுமானால் நிச்சயமாக பாசிசத்தை நாம் பேசியாக வேண்டும், RSS பேசியாக வேண்டும், பிஜேபியை பேசியாக வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தை எங்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்குவதற்காக, இந்த நாட்டிலே அகதிகளாக எங்களை கொண்டு வருவதற்காக நீங்கள் CAA, NPR, NRC போன்ற சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தீர்களே. அந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வரும் பொழுது இந்த உலகமே உற்று பார்த்த ஒரு இடம் டெல்லியினுடைய ஷாஹீன்பாக். அந்த ஷாஹீன்பாக்கினுடைய அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் இந்த சமூகத்தினுடைய பெண்கள். அவர்களுக்கு அரசியல் புரியாமல் இல்லை, அவர்கள் அரசியலாய் அங்கே அணிதிரண்டார்கள் என்று சொன்னால் அந்த ஷாஹீன்பாக்கினுடைய முதுகெலும்பாக அங்கே நின்றவர்கள் SDPI கட்சியினர் என்பது இந்த சமூகத்திற்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தெரியும். இப்படி பெண்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் SDPI கட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அரசு கூட எங்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை தான் பெண்களுக்கு வழங்கியது. ஆனால் SDPI கட்சி கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது 60%த்திற்கும் அதிகமாக பெண் வேட்பாளர்களை நிறுத்தி அரசியல் அதிகாரத்தில் பெண்களை அமரச் செய்த கட்சி தான் SDPI கட்சி.